ஓகே சார். இப்போ அண்ணாமலையே என்ன சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை அமைக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியின் கடமை அப்படின்னு இந்த நெல்லையில இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இனிமேல் அதிமுக பாஜக கூட்டணி வந்து நீங்க அது உடையும் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி இணைந்திருந்து பிரிந்திருந்து வந்து இணைந்திருக்காங்க. அதுவும் அமித்ஷா முன்னால இப்போ 2 கட்ட பிரச்சாரம் எதிர்க்கட்சி தலைவர்களும் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் உங்களுடைய அந்த ஆலோசனை செயல்படுத்த முடியுமா? வருகிறேன். நாம் ஒரு சமய சார்பற்ற கூட்டணியை உருவாக்குவோம் என்றால், எடப்பாடி தலைமையில் உருவாக்குவோம் என்றால் அவர் ஒப்புக்கொள்வார். நாம் இன்னும் பல கட்சிகளை ஈர்க்கலாம். ஏனென்றால் கொள்கை ரீதியாக அந்த போராட்டம் நடைபெறும். நமக்கு சிறுபான்மையினுடைய வாக்குகளை ஈர்க்கலாம். இல்ல இது இந்த முயற்சியை விஜய் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, எடப்பாடி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? அது எடப்பாடி எடுத்தாரு. இவருக்கு எடப்பாடி எடுத்து விட்டார். அதாவது அந்த முயற்சிக்கு விஜய் ஆதரவு கொடுக்கவில்லை. இவர் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் என்னென்னோ ரொம்ப கூடுதலான கனவுகளின் காரணமாக அது கலைந்து விட்டது. நான் சொல்லுகிறேன், ரியாலிட்டி என்ன, நிதர்சனமான உண்மை என்ன என்று அறிந்து நீங்கள் இப்பொழுது அணைந்தால் கண்டிப்பாக இது நடக்கும். நீங்க சொன்னது சரியானதுதான். ஆனால் நடிகர் விஜய் அகில உலக ஊழல் கூட்டணி, அடிமை கூட்டணி அப்படின்னு பொருந்தா கூட்டணின்னு அதிமுக பாஜக கடுமையா விமர்சிச்சுட்டாரா சார் விஜய்? இனிமேல் அவங்க கூட பாஜகவை இல்ல, பாஜகவை நீக்கிவிட்டு நான் சமய சார்பற்ற கூட்டணியை விரும்புகிறேன், எடப்பாடி வந்தால் எனக்கு சம்மதம் என்று சொன்னால் எடப்பாடி அதற்கு தலைமை ஏற்பார். சமய சார்பற்ற கூட்டணியை நீங்கள் உருவாக்க முடியும். அது பிற கட்சிகளையும் ஈர்க்க முடியும். பாரதிய ஜனதாவை நாம் தனியாக வைத்து விட முடியும். அது ஒன்று நடக்காது என்று நான் கருதவில்லை. உங்களுக்காக வெகு காலம் காத்திருந்தார், உங்களை அழைத்து பார்த்தார், பேசி பார்த்தார். நீங்கள் உங்களுடைய கனவு ரொம்ப பெரிதாக இருந்த காரணத்தினாலே அவர் அஞ்சி ஒதுங்க வேண்டிய நிலைமையும் வேறு வழி இல்லாவிட்டால் கிடைக்கிறவனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவரும் பாரதிய ஜனதா கட்சியை பிடித்துக் கொண்டார் என்பதுதான் எனக்கு வெளியே இருந்து பார்ப்பவனுக்கு தெரிகிறது. இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியை விட கடந்த 10 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற அதிமுக ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு சொல்றீங்களா சார்? இல்ல, பொதுவில் பார்த்தால் திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி தான். பொதுவில் நான் சொல்லுகிறேன், குற்றம் குறைகள் எல்லா ஆட்சிகளிலும் இருக்கும். அது பெரிதல்ல. ஆனால் எம்ஜிஆருடைய ஆட்சியிலே தான் உயர்கல்வி வளர்ந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றிருப்பதற்கு காரணம் ஏராளமான படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலைக்கு கிடைப்பதுதான் காரணம். அந்த வாய்ப்பை உருவாக்கியவர் வெறும் சத்துணவை தந்தவர் மட்டுமில்லை எம்ஜிஆர். காமராஜருடைய உணவை பெருக்கி தந்தவர் மட்டுமல்ல, உயர் கல்வியை ஒரு கட்டத்தில் போதுமான பணம் இல்லாத காரணத்தினால் தனியாரிடம் விட்டு, தனியார்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக கொள்ளையடித்தார்கள் என்றாலும் கூட அதன் மூலமாக தமிழ்நாடு 25-30 ஆண்டுகளில் உயர்கல்வியை பெற்று அமெரிக்காவுக்கு, ஜெர்மனிக்கு, எல்லா நாடுகளுக்கும், அதாவது உடல் திறன் உடையவர்கள் எல்லாம் வளைகுடா நாடுகளுக்கு சென்றார்கள், அறிவுத்திறன் உடையவர்கள் எல்லாம் அமெரிக்கா, ஜெர்மனிக்கு சென்றார்கள். இந்த உயர்கல்விக்கு யார் அடித்தளம் அமைத்தது என்று சொன்னால் அது எம்ஜிஆருடைய ஆட்சி தான். பிறகு அதை தொடர்ந்து அம்மா காலத்திலும் சில காரியங்கள் நடந்தன. இந்த பேட்டி அதற்கு போதுமானதில்லை. ஆகவே மொத்தத்தில் பார்த்தால் கூடுதல் காலம் ஆண்டவர்களும் அதிமுக காரர்கள் தான். திமுகவை விட சிறப்பாக ஆண்டவர்களும் அவர்கள் தான். 2வது குடும்ப ஆட்சி. அப்பன் வருவான், மகன் வருவான், மகனுக்கு பிறகு பேரன் வருவான் என்கின்ற நிலை இல்லை. அவர் சொல்வது போல எடப்பாடி வரலாம், நாளைக்கு ஒரு முடப்பாடியும் வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம் என்கின்ற நிலைக்கு அந்த கட்சி இருக்கிறது. முயன்று பார்த்தால் எவனும் அந்த இடத்தை படிக்கலாம். அந்த அதிகாரம் என்பது அம்மா காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் அவருக்கு கீழே எம்எல்ஏ ஆக இருந்தவன். ஆனால் எம்ஜிஆர் வேறு வகை, அம்மா வேறு வகை. ஆனால் அந்த உறுதிப்பாட்டோடு நின்று செய்வதற்குரிய தலைமைகளாகத்தான் எம்ஜிஆரும் அம்மாவும் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் வைத்த திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள். அம்மா உணவகம் எல்லாம் உண்மையிலே சொல்லுகிறேன், இந்த நாடு வறுமையில் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் அம்மா உணவகம். அதில் 5 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும், 5 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும், 10 ரூபாய்க்கு முழு உணவு கிடைக்கும் என்கின்ற நிலையெல்லாம் ஏழைகளை கருத்தில் வைத்து செய்யப்பட்டவை தான். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் போகின்ற காலம்தான் சிறந்த காலம். அம்மா உணவகங்கள் அகற்றப்பட வேண்டும், இலவச அரிசிகள் நிறுத்தப்பட வேண்டும். அத்தகைய நிலையை குடிமக்கள் தாங்களாகவே அடைகின்ற ஆட்சியை இவர்களால் கொடுக்க முடியாது என்பதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஸ்டாலின் ஆட்சியை விட சிறந்த ஆட்சியை, பல்கலைக்கழகங்களில் கற்பழிப்பு, வெளியே போனால் லாக்கர்களில் மரணங்கள், எவ்வளவு கொடுமைகள் நடக்கின்றன. எல்லாம் கட்சிக்காரன் சொன்னால் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் போக முடியும், இல்லாவிட்டால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியாது. ஆகவே எல்லா துறைகளும் கெட்டு அதிகாரிகளும் சேர்ந்து கொள்ளையடிக்கின்ற நிலைமை ஏற்பட்ட பிறகு இதற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும்.
அதாவது மந்திரி, நான் ஊழல் செய்பவனை மந்திரியாக்குவேன், சிறையிலும் மந்திரியாக்குவேன். எத்தனை பேரும் அதுக்கு இதனுடைய கொடிய ஸ்டாலின் ஆட்சி, கெஜ்ரிவால் ஆட்சி ரெண்டினுடைய கொடிய விளைவுதான் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் சட்டம் வருவதற்கு காரணம். அது திருத்தப்பட வேண்டிய சட்டம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். எவ்வளவு ஊழல் செய்தாலும் அவனை கொண்டே நான் சிறையிலே மந்திரியாக்குவேன், என்னுடைய தனி உரிமை என்று சொல்லுகின்ற ஆட்சியை நாம் போக்க வேண்டுமா இல்லையா? இல்ல இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி இருக்காங்களா சார்? எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டும், சிந்தித்து நடக்கக்கூடிய முடிவை எடுக்க வேண்டும்.